அவர்கள் சமையல் வேலையாக இருக்கும் பொழுது சாப்பாடுற ஆளை அவ்வளவு கவனத்தோட அனைத்து சுவையும் பரிமாறணுங்கிற அக்கறையில் இருக்கவங்க. சினிமாவும் அப்படித்தான், அனைத்து சுவையும் எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கணுங்கிறது தான். தமிழ் சினிமா மெதுவாக மீண்டு வந்து இப்போ என்னென்னா குடும்பமாக எல்லாரும் பார்க்கும் படங்களை எடுப்பதில் ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஏன்னா கடந்த ஒரு 20 வருஷமாக 2 டிக்கெட் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா 18 வயசு பையன் தான் படம் பார்க்குறான், 20 வயசு பையன் தான் படம் பார்க்குறான், அவனுக்கு தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு இவன் அழுக்க புறம் திரட்டி அவன் முதுகில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் எல்லாரும். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் படம் என்பது வீட்டில் இருக்க எல்லாரும் வரும்பொழுது தான் பெருவெற்றி அடையுது படம். 5 டிக்கெட் 8 டிக்கெட் 10 டிக்கெட் வாங்கும்போது அதற்கான சூழல் காலம் இப்போ கணிஞ்சு அப்படியான படங்கள் தான் பெருவாரியாக ஓடுது. இப்போ கடைசியாக வந்த அஜித்குமாருடைய படம் வரைக்கும் அது ஒரு குடும்ப படமாக இருந்து மகளின் காதலை சொன்னதுனால தான், அன்பை சொன்னதுனால தான் அது அவ்வளோ பெரிய பெருவெற்றி பெறுது நல்லா நம்புகிறேன். இப்போ அன்பையும் மேன்மையையும் உயர்வையும் சொல்லும் பொழுது தான் ஒரு படம் பெருவெற்றி பெறுது. அந்த மேன்மைகளோடு வந்தவன் இந்த படத்தினோட இயக்குனர் சரவணன். ஒரு இயக்குனர் அந்த மேன்மை குணங்களோடு வரும்பொழுது அந்த படமும் அந்த மேன்மையோடு தான் இருக்கணும். மேன்மையான ஒரு தம்பியை போல ஒரு நண்பன், இதை விட மேன்மையான ஒரு குழு எங்கே பார்க்க முடியும்? இந்த குழு பெருவெற்றி அடையணும். நன்றி, வாழ்த்துக்கள்.